வணக்கம், நான் உங்கள் குக் வித் செல்வி. நான் 3 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா லைட்டாக கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி கிண்டி விடுங்க, கீழே அடி பிடிக்காம இருக்கும். 2 பழத்தோட எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மூணாவது டேபிள் ஸ்பூன். பால் அளவை பொறுத்து கூடவும் குறையவும் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பால் தனியாக பன்னீர் தனியாக வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வடிகட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வாஷ் பண்ணுறேன்னா வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணல, எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், லெமன் ஃப்ளேவர். அதனால் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தண்ணியை ப்ளஸ் பண்ணி விடுங்க. ஒரு வெயிட்டான ஒரு கிண்ணமோ ஒரு பாத்திரமோ கல்லோ வச்சுக்கலாம். ஒரு 2 hours அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுக்க முடியும். இந்த தண்ணியை நீங்கள் சர்க்கரை போட்டு குடிங்க. இப்போ 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அது கிரேவியில் போடும்போது உடஞ்சிரும். அதனால அந்த பீஸில் நம்ம நார்மலாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டிலேயே சுவையான பன்னீர் பட்டர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே நல்லா இருக்குது. கடையில் வாங்குறத விட ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பன்னீர் வச்சு அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.